வணக்கம் 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 வணக்கம். அரசியல் 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 தயவு செய்து கேளுங்கள். முதல்ல அனைத்து பசியாறு இன்புட்டு வாழ்ந்தபடியே மனிதராகிய நாம் வழியமைப்போம், அதோட விட்டுடுவோம். ஒரு புஷ்பாத்தியா ஆடுங்க. ஒரு நடிகர் ஒன்று புகழ் வர வர முதலாடம் ரெண்டாவிடம் வருமா போல் இருக்க தமிழ்நாட்டில், நான் ஓப்பனாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பிள்ளை அப்பா அப்பான்றது மனைவி செய்கிற அப்போ பணம் புகழ் அனுபவிக்கட்டும், பிரச்சனை இல்லை. மனிதர் உயர்ந்தால் என்ன, நல்லா இருந்தால் என்ன பொறாமப்படுவினம், கீழே போனால் பாவம் என்று சொல்லிவிடும், ஐயோ பாவம் என்று சொல்லிவினோம். இப்போ இந்த மனிதர் போய் என்ன மனிதருக்கு இது இருக்கிற வாழ்க்கையெல்லாம் மனிதருக்கு புகழ் பணம், ஒரு மனிதன் இருப்பான், சந்தோஷப்படணும் இதை பார்த்து, அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த நடிகர் நல்ல ஒரு விஷயம் ஒன்று செய்திருக்கு. என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் பெண்கள் ஆண்களை விட வாக்கு செலுத்த கூடுதலாக இந்த முறை வந்திருக்கணும். எப்படி ஒன்று சொன்னால், பெண்களில் கிளர்ச்சி ஒன்று வந்திருக்கு. பெண்கள் ஆட்சி வரணும், உலகம் எல்லாம் பெண்ணுக்குத்தான் வாக்கு செலுத்தணும், அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியலமைப்படுத்திவிட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வர வேண்டும் என்று பெண்கள் ஆட்சி உலகம் எல்லாம் தீயா பெறணும். இது யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். இந்த வேடிக்கையாக சொல்கிறேன். இப்போ நடிகர் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால், இப்போ நடிகரால் தமிழ் மக்களுக்கோ தமிழ் இனத்துக்கோ தமிழ் ஈழத்துக்கோ எந்த வித நன்மையும் இல்லை. ஆனால் நடிகர் செய்த கிளர்ச்சி, அந்த கிளர்ச்சி எப்படி என்று சொன்னால், ஒரு புழு இருக்குது தோட்டத்திலையோ இதோ கீழே மண்ணை புழு போய் இதன்றால பயிர் வரும். ஆனால் புழுவுக்கு தெரியாது தான் செய்கிற நல்ல வேலை என்று சொல்லி, புழு நேக்கும் தான் தவண்டு திரிகிறேன்னு கட்டிக்காரன்னு சொல்லி. இப்போ தேனி இருக்குது, ஒரு பூலேருந்து மற்ற பூக்கு கொண்டு போனால் ஒரு மகரந்த இதால் தாவரங்கள் இதுகள் வளருது, திருப்பியும் வருது, பரிமாணம் அடைஞ்சு வருது. இதால் தேனிக்கு தெரியாது. ஆனால் இது நன்மை. இந்த புழு, இந்த நடிகர் புழு எவ்வளத்த புழுகினாலும் பெண்களை கிளர்ச்சி அடைய பண்ணியாச்சு. பெண்கள் முந்தி வீட்டுக்கு இருந்து என்ன சொல்கிறது, ஆத்துக்காரியம் சொல்கிறது, மெனையாள் வீட்டு ஆள்ற மனைவின்னு சொல்லி இப்போ ஆண்களை விட வாக்கு செலுத்துகிற பொற்காலம் விளங்கப்படுத்தி இருக்கு இந்த புழுவால். இந்த புழு ஈசல் போல, ஈசல் வாழ்க்கை ஒரு நாள் போல, ஒரு ஆட்சியோட ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஒரு ஆட்சியோட ஈசல் கதை முடிஞ்சுது. ஆனால் கிளர்ச்சி ஏற்பட்டுட்டு இங்கே தான் விஷயம் இருக்குது. நான் சொல்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். எதையும் எனக்கு தெரிஞ்சால் போல் எல்லாராலையும் எல்லாம் செய்யலாம், சில பேரால் தான் செய்யலும். இந்த புழுவால் செய்யலும். ஆனால் புழு அது கிளர்ச்சி அடைய பண்ணியிருக்கொழிய வேறு விஷயம் ஒன்றும் செய்யலை. அதே போல் நான் சொல்கிறது உங்களுக்கு தயவு செய்து விளங்கினால் இதை நீங்கள் செயற்படுத்துங்கோ. உலகம் எல்லாம் உணவு, உட, உறையுள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு, இதை எப்படி சும்மா சொல்கிறோம். சுற்றாட கல்வியில் உணவு, சாப்பாடு, உணவு, உடுப்பு, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு எல்லாருக்கும் இலவசமாக பூமியில் எல்லாமே இருக்குது. இவ்வளோ ராக்கெட்டுகளை செலவழிச்சு அனுப்புகிறாங்க, இராணுவத்துக்கு இவ்வளோ காசுகளை ஒதுக்குறாங்க. அப்போ பூமியில் இல்லையா? பூமியில் எல்லா வளமும் இருக்குது. இல்லாத நாட்டையே ஒரு பாலைவனமாக இருக்கிற எல்லா நாட்டிலேயே தண்ணியை உற்பத்தி அதை என்ன மாதிரி சோழவனமாக வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும். அப்போ எல்லாம் பூமியிலே இருக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்க என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் நல்ல ஒரு விஷயம் ஒன்று சொல்லி, பெண்கள் தங்களுக்கு வாக்கு பலம் இருக்குது என்றதை முதல் குழந்தை படி போட்டுட்டு, புழுவுக்கு போட்டாலும் சரி யாருக்கு போட்டாலும் சரி, பெண்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னா தங்களோட கையில் வாக்கு இருக்க இன்னமும் செய்யலாம். அதை நான் சொல்கிறேன், யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து எங்கட கிளிநொச்சி மில்லத்தி வடக்கு மாறி தமிழீழ மாறி சிங்கள மக்கள் இதை நல்ல மண்டு ஏற்பட்டு இலங்கையிலேருந்து தீயா உலகம் எல்லாம் பரவணும். இதை நான் சொல்கிறத இதை எல்லாரும் எல்லாராலையும் செய்ய இயலாது. இப்போ என்னட்ட இப்போ காசு பணம் இருந்தால் நான் யூடியூப்காரருக்கு காசை கொடுத்து இதை கதைக்க பண்ணிடுவேன். எனக்கு அந்த பலம் இல்லை, அது பண பலம் இல்லை. நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு இது சில பேருக்கு பிள்ளைமை இந்த மக்கள் உங்களுக்கு விளங்கினால், உங்கள்கிட்ட நீங்கள் இதை யாராவது பணம் பலம் வாய்ந்த ஆக்களாக இருந்தால் அந்த யூடியூப்காரருக்கு மாதம் ஒரு காசை கொடுத்து இதை மட்டும் வெளிப்படுத்தி இதை மட்டும் சொன்னீங்கன்னு சொன்னாலே போதும். உங்களால் ஏலாட்டிக்கு கதைக்க தெரிஞ்சாக்கள் கதையுங்க. இதால் நீங்கள் பேரும் புகழும் அடையலாம். இப்படின்னு சொன்னால் உங்களோட கண்ணுக்கு முன்னாலே நடக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாக்கு பலம் இருக்குது. தான் நான் சொல்லி கொண்டு வரேன். அப்போ பெண்கள் எங்களுக்கு நிலையான கட்சி ஒன்று வேணும். ஆண் ஆள்றதா பெண் ஆள்றதா, ஆண் ஆள்றதா பெண் ஆள்றதுன்னு வேண்டாம். பெண் தான் ஆளணும். அரசியல் பெண்ணுக்குரியது. பெண்கள் என்னென்னு சொன்னால், குழந்தைக்கு உணவு, உட, உரைகள், கல்வி, மதம், பாதுகாப்பு, குழந்தையிலேருந்து பெற்று வளர்த்து 18 ஒரு வயசு முடிய மட்டும் அந்த குழந்தை நிமிர்ந்து நடக்க தாய் பக்கத்தில் இருந்தே தான் தீரணும். அப்போ இதால் அரசியல் பெண்ணுக்குரியது. அப்போ பெண்கள கையில் வாக்கு இருக்குது. அப்போ என்ன பாருங்கள், இந்த ப்ளஸ் பாயிண்ட் இயற்கை என்ன கொடுத்துருக்கு,
வாக்கு கொடுத்துருக்கு. அப்போ பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த யூடியூப்பை ஆயுதமாக எடுத்து இந்த டிக்டாக் ஆயுதமாக எடுத்தாலே போதும். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சனத்தை கொஞ்சம் சனத்தை ஒரு 2-3 லட்சம் சனத்தை பெண்கள் வந்து ஒன்று சேர்ந்து பெண்கள வாக்கு ஆண்களுக்கு செலுத்தக்கூடாது. ஆண்கள் தேர்தல் நின்றா தேர்தலில் தவிர்க்கணும். பெண்களுக்கு தான். அப்போ சின்ன இடத்துல வடிவாக கோலம்போட புள்ளி எடுக்கிற கூட சின்ன இடத்துல யாழ்ப்பாணத்தை வடிவாக எடுக்கலாம். என்ன ஈஸியாக எடுக்கலாம். யாழ்ப்பாணத்தில் துவங்கினா யாழ்ப்பாணம் என்ன நடக்கும் பாரம். இந்த பெண்ணுக்கு சொல்லணும், நீ ஒரு உதாரணமாக நீ இந்த சொத்து கணக்கை எழுது, நான் விட்டால் அடுத்த அரசு வந்தால் எடுத்துடும். இப்போ 2 ஸ்டெப்போட முடிஞ்சுது. அது 3ஆவது ஸ்டெப் இப்போதைக்கு இருக்கட்டும். 65 வயசுக்கு மேலே வெறும் ஆட்சியில் அமைச்சரோ ஜனாதிபதியோ இருக்கக்கூடாது. 65 வயசுக்கு மேலே அரசியலில் வந்து ஆட்சி செய்கிற அதிகாரம் இருக்கக்கூடாது. அது 3ஆவது இருக்கட்டும். அது தங்குமிடமாக இருக்கட்டும். இப்போ 2 ஸ்டெப் தான். யாழ்ப்பாணத்தில் நீங்கள் மாற்றினீங்கடா காசை கொடுத்து யாராவது யூடியூப்காரருக்கு காசை கொடுத்தா காசுக்கு காய்ப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், இவ்வளோ அறிவான அறிவார்ந்த மக்கள் எல்லாம் காசுக்காக எந்த கட்சி வெல்லும் அந்த கட்சி பக்கம் தான் போவோம்ன்ற போல காசுக்காக காசை விலை கொடுத்து வாங்கலாம். இந்த இவ்வளோத்தையும் சொல்லுங்கள் யூடியூப்காரன், இதுக்கு மேலே நீ காய்க்கூட பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் என்று சொல்லி பெண்ணை தெரிஞ்செடுத்தால் பெண்கள் நிலையான கட்சி வந்துடும். நிலையான கட்சி வந்தால் ஆண்கள் செலுத்துகிற வாக்கும் வரும். அப்போ பெண்கள் ஆட்சி தானே வரும். பெண்கள் அமைச்சரான யாழ்ப்பாணத்தில் வரும். யோசிச்சா இது சிம்பிள் விஷயம் உண்டு. யாழ்ப்பாணம் மாறவே உடனே சேம் டைமே கிளஞ்சி முல்லை திவானியா மாற அங்கால மட்டக்களப்பு திருமணம் பண்ணார். அங்கால மாற மற்ற சிங்கள மக்கள் பார்க்கணும். இது நல்ல விஷயம்னு சொல்லி சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டு இதை வந்து இலங்கை ஜனாதிபதி பெண் ஆட்சிக்கு வருது. இலங்கை ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கு இப்படி இலங்கையில் மக்களுக்கு நம்பிக்கை வரணுமென்றக்காக அரசிடம் ஒப்படைத்து விட்டு போயினமா ஆட்சிக்கு வரணுமா. இப்படி அடுத்த அரசு வந்து அடுக்கத்தான் போகுது. அப்போ வந்து சரியான ஒரு நேர்மையான ஒரு பணி ஜேசுனார் அந்த சீடட்ட கால கழுவி எப்படி அதை விளக்கம் கொடுத்தாரோ அதே போல் மக்களுக்கு யார் பணி புரிய வர்றாக்கள்லாம் மறுவினான். அப்போ இலங்கையிலேருந்து தீயா பறவை தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி வந்துட்டு பெண்களுக்கு வந்து அப்படி ஆண்களை விட பெண்கள்லாம் பார்க்கல இந்த முறை கூட நிற்கணும்னு சொல்லிக்கலாம். பெண்கள் அவ்வளோ விழிப்புணர்ச்சி பார்க்க பலத்தோடு இருக்கணும். பெண்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி வந்த உடனே அப்போ தமிழ்நாடு அப்படி டக்குன்னு தமிழ்நாடு நீங்கள் தமிழில் சொல்ல தமிழ்நாடு மாற சவுத் இந்தியா மாற ஏசியா மாற உலகம் எல்லாம் இந்த ரம்ம பாருங்கள் 80 வயசு கிழவன் 65 வயசுக்கு மேலே ஆட்சியில் இருக்கக்கூடாது. 85 வயசு கிழவன் பேரப்பிள்ளைகளோடு இருந்து விளையாடி தண்டு செவலட்டுகள் இதுகளை போட்டு மிச்ச காலத்தை கழித்து கொஞ்சம் காலத்தை கழித்து சாகிற நேரத்தில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி உடனே ஒரு நாட்டை போய் அட்டாக் பண்ணாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் 160 குழந்தைகள் சேர்த்துன்னு சொன்னால் அதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. அப்போ நாட்டு மக்கள் அப்போ 65 வயசுக்கு மேலே கட்டாயம் பிளட் ப்ரெஷர் சுகர் அதுகள் இதுகள் இருக்கும். ஆட்சியில் இருக்கக்கூடாது. பெண்கள் வந்து ஆட்சி அரசியல் என்ற அதிகாரத்தை கைப்பற்றணும். எல்லாரும் அங்கங்கே இருக்க பூமியில் எல்லாம் இருக்குது. நல்லாட்சி வேறு. அந்த நல்லாட்சியில் உணவு உடைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உலகம் எல்லாம் வேற பேர்ந்து அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி என்ன செய்யும் தானாக வரும். சாப்பிட்டோம் பசியாக இருப்போம் சாப்பிட்டோம். நீங்கள் நடந்து போவைக்க தண்ணியை நல்லா தண்ணி தாகமாக இருக்குது. தண்ணி குடித்தோன்னா ஒரு இப்படி ஒரு சுகமாக வருமன்ற போல் பேருந்து அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஒரு தானாக வேற பேருந்து யோசிச்சுட்டு மனிதன் இந்த இருக்கிற உயிரினங்களுக்கு கேடுகட்ட அணுகுண்டுகள் அணுக்கதிர்கள் தேவையில்லாத கண்டுபிடிச்ச இந்த உயிரினங்களுக்கு ஆபத்தான வைரஸ்கள் இதுகள் எல்லாத்தையும் கொண்டே பூமிக்கு மேலே அண்ட வழியில் ராக்கெட் எல்லாம் வச்சுருக்கு. டெக்னாலஜி வேர்ல்டு நிறைய ராக்கெட்டுகள் வச்சுக்காம எல்லாம் மாசுகள் தான் இதுக்காக தான் வச்சிருக்கு. இந்த புழு செய்த வேலையெல்லாம் வந்து இந்த பெண்களை வந்து விழிப்புணர்வு பண்ணி இருக்குது. அதுக்கு ஒரு பக்கத்தால் புழுக்கு நன்றி சொல்லலாம். புழுக்கே சரியாது புழு என்ன செய்கிறேன்னு சொல்லி. அப்போ அதை எல்லாத்தையும் கொண்ட மேலே எறிஞ்சு விடுற உடனே பூமி வந்து பூஞ்சொலியாக வருது. இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கணும்னு நீ அது இதை என்ன ஒன்று ஏவுமா போல இருக்குது. நான் சொல்லுமா போல இல்லை எனக்கு வேறு வேலைகள் இருக்குது. இதை என்ன ஒன்று ஏவுமா போல உங்களை சொல்லி கொண்டிருக்கேன். இப்போ சொல்லிக்கல இது யாருக்காவது விளங்கினால் இப்போ பேச்சு எதில் வந்து கொள்கை என்ற உறுதி வந்து 100% வேணும். கொள்கை இது வந்து ஒரு கொள்கை போலான்னு சொல்கிறேன். பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும். ஆண்கள் தான் தவிர்க்கணும். 2வது சொத்து கணக்கை அசையும் சொத்து அசையா சொத்தை எழுதணும். 2 எழுதிட்டு வரணும். அடுத்த அரசு வந்தால் எடுக்க அதிகாரம் இருக்குது. அப்போ கொள்கை வந்து 100% உறுதியாக இருக்கணும். பேச்சு திறன் வந்து ஒரு 80% மேலே இருக்கணும். பேச்சு திறமை இல்லாமல் கொள்கை மட்டும் இருந்து பிரயோசனம் இல்லை. அப்போ வந்து இதை நீங்கள் கேட்குற நீங்கள் யாராவது உங்களுக்கு இது புலப்பட்டால் இதை வந்து யூடியூப்காரர் காசு கொடுத்த என்னவோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது இதாண்டு யாழ்ப்பாணத்தை 10 வச்சிங்கன்னு சொன்னால் உலகம் பரவி உலகமெல்லாம் பெண்ணாச்சு வந்தோன்னா தமிழீழம்ன்றீங்க பெரிய ஒரு தேசமே உலகத்தால் பரிசாக
தமிழ் ஆதிமொழி தமிழ் வாழ, தமிழுக்கும் அந்தந்த இனம் வாழ, அந்தந்த மொழிகளையும் பாதுகாத்து, அந்தந்த இனங்களையும் பாதுகாத்து, மனிதர் வந்து இந்த பூமியில் வந்து அமைதி சாந்தம்